Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த பலன்களை கொடுக்கும், எந்த கிரகம் யோகத்தை கொடுக்கும், எந்த கிரகம் மாரகத்தை கொடுக்கும், எந்த கிரகம் நன்மையை கொடுக்கும், எந்த கிரகம் தீமையை கொடுக்கும் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். இவ்வாறு பார்க்கும்போது கிரகங்களை இரு அணிகளாக பிரிக்க வேண்டும். ஒன்று தேவர் அணி, மற்றொன்று அசுரர் அணி. தேவர் அணிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அசுரருடைய அணிகளுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன், அதாவது அசுர குரு சுக்கிரன். தேவர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்றால் சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த 3 கிரகங்கள் தேவர் அணியில் இருக்கக்கூடியவர்கள். அதற்கு தலைவராக இருக்கக்கூடியவர் ராகு, குரு பகவான். அடுத்து அசுரர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதன் தலைவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன், அதன் பிறகு சனி, புதன், ராகு, கேது. இந்த கிரகங்கள் அசுரர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள். இந்த கிரகங்களின் அடிப்படையை கொண்டும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசி பாதக ராசி, எந்த ராசி கேந்திர ராசி, திருவோண ராசி என்பதை பற்றியும் அதை அடிப்படையாக வைத்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த கிரகம் நன்மையை தரும், எந்த கிரகம் தீமையை தரும் என்பதை தெளிவாக இனி நாம் பார்ப்போம். கடக லக்னம். கடக லக்னத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன். அந்த சந்திரனுக்கு க்ஷேத்திரமாக இருக்கக்கூடியது திருப்பதி ஏழுமலையான் கோயில். மேலும் இந்த கடக லக்னம் வெளிர் நிறமுடையது, அதாவது வெள்ளை நிறமுடையது. ஆகவே வெள்ளை நிறமுடைய வஸ்திரங்களை, அதாவது ஆடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் கடக லக்னம், கடக ராசியை பிறந்தவர்கள் நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. இந்த கடகம் என்பது சர லக்னம், அதாவது ஒரு இடத்தில் நில்லாமல் பல இடங்களில் சஞ்சாரம் செய்கின்ற லக்னம். ஆகவே இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒரு இடத்தில் நிற்காமல் பல இடங்களில் சஞ்சாரம் செய்வார்கள். இந்த ராசி பெண் ராசி, இரட்டை ராசி என்று கூறுவார்கள். ஹிருதயம் அவர்களுக்கு சிறிது கனிந்த ஹிருதயமாக இருக்கும். அதாவது மக்களுடைய ஹிருதயங்களை, மனதை அணிந்து செயல்படக்கூடியவர்கள், அறிந்து, அதாவது மற்றவர்களுடைய மனதை அறிந்து செயல்படக்கூடியவர்கள் இந்த கடக ராசி, கடக லக்னத்திலே பிறந்தவர்கள். இந்த கடக அல்லது கடக ராசியிலே பிறந்தவர்கள் பெரும்பாலும் பெரிய அறிஞர்களாகவும் பெரிய மேதைகளாகவும் பெரிய அரசியல்வாதிகளாகவும் இருக்கிறார்கள். இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர் தான் அறிஞர் அண்ணாதுரை, கலைஞர் மு கருணாநிதி, காமராஜர், அதன் பிறகு ஜவஹர்லால் நேரு, அடுத்து இந்திரா காந்தி அம்மையார், மேலும் மகாத்மா காந்தியடிகள். ஆக பெரும் தலைவர்கள் எல்லாம் பிறக்கக்கூடியது இந்த கடக லக்னம், கடகராசியில் தான். ஆகவே இந்த கடக லக்னம் என்பது அரசியலுக்கு மிக மிக உகந்த லக்னம். ஏனென்றால் இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் என்பது சூரியனை வீடான சிம்மத்தில் வருகிறது. சிம்மம் என்பது அரசாட்சி. ஆகவே அரசு மூலமாக அவர்களுக்கு தனப்பிராப்தி இருக்கிறது. ஆகவே இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் பொதுவாக அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் வேலை செய்பவர்களாகவும் அரசு வேலையில் அமைந்தவர்களாகவும் இருப்பார்கள். இந்த கடக லக்னத்துக்கு மாரகஸ்தானம் வந்து 2ஆம் இடம், 7ஆம் இடம். 2ஆம் இடத்திற்கு அதிபதி சூரியன், 7ஆம் இடத்திற்கு அதிபதி சனி. இருந்தாலும் இந்த கடக லக்னத்துக்கு சூரியனும் சனியும் நிச்சயமாக கொள்ள மாட்டார்கள். நிச்சயமாக நன்மைகளே செய்வார்கள். அடுத்து இந்த லக்னத்துக்கு பாதகஸ்தானமாக 11ஆம் இடம் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் அதிக நன்மைகளை செய்யாது என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர 11ஆம் இடம் என்பது அதிக பாதக ஸ்தானம், அது பாதகால்வி என்ற முடிவில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த கடக லக்னத்துக்கு 2ஆம் இடத்திற்குரியவனாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் சூரியன். ஆகவே நல்ல அதிகாரத்துடன் பேசுவார்கள். அவர்கள் பேசுவதை மற்றவர்கள் கேட்பார்கள். முக்கியமாக அரசு நிறுவனங்களிலிருந்து வருமானம் அவர்களுக்கு நன்றாக கிடைக்கும். நல்ல முன்னேற்றத்தை உடையவர்கள். அதிகார துணியிலே பேசினாலும் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்து மற்றவர்களுடைய இதயத்தை அறிந்து பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள். இந்த லக்னத்திற்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன். ஆகவே நல்ல படிப்பும் இருக்கிறது. படிப்பை விட அனுபவ அறிவு அவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். அதாவது 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம். அதற்கு அதிபதியாக புதன் மூலத்திருவோணத்திலே
உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே அனுபவ அறிவு அவர்களுக்கு மிக மிக நன்றாக இருக்கும். படிப்பை விட அனுபவ அறிவு மிக அதிகமாக இருக்கும். அடுத்து 4ஆம் இடத்திற்குரியவன் சுக்கிரனாக இருக்கிறார். ஆகவே பெண்களால் வசீகரப்படுத்தக்கூடியவர்கள், பெண்கள் இவர்கள் பக்கம் இருப்பார்கள், குடும்ப உறுப்பினர்களும் இவர்கள் பக்கம் இருப்பார்கள், நிறைய நண்பர்கள் இருப்பார்கள், உறவினர்கள் இருப்பார்கள், உறவினர்கள் நண்பர்களுக்காக இவர்களும் பாடுபடுவார்கள், அவர்களும் இவர்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். இந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்குரியதாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் செவ்வாய். ஆகவே அவர்களுடைய குழந்தைகள் சிறிது சங்கடப்படக்கூடிய சூழ்நிலைகளை செய்வார்கள். அவர்கள் இருக்கும் வரை குழந்தைகளுக்கு முன்னேற்றம் இல்லை, இவர்களுக்கு பிறகுதான் குழந்தைகளுக்கு முன்னேற்றம் என்றிருக்கிறது. ஆகவே குழந்தைகள் ஸ்தானம் என்பது சிறிது சிரமப்படக்கூடிய ஸ்தானமாகத்தான் இருக்கிறது. இந்த லக்னத்திற்கு 6ஆம் இடத்திற்குரியானதால் குரு பகவான். ஆகவே அதிகமாக இனிப்பு வகைகளை அவர்கள் சாப்பிடக்கூடாது. அவ்வாறு சாப்பிட்டால் அவர்களுக்கு சர்க்கரை நோய் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இனிப்பு அதிகமாக சாப்பிட்டால் இருமல், சளி ஆகிய தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்திற்குரியவன் சனி பகவான். ஆகவே பலருக்கு திருமண வாழ்க்கை சரியாக இருக்காது. கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும், அல்லது பலதாரங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இவர்களுக்கு இயற்கையிலேயே கலத்திர தோஷம் இருக்கிறது. அவர்களுடைய ஜாதகத்தை, அதாவது பிறப்பு ஜாதகத்தை பார்த்து 7ஆம் இடத்திற்குரிய சனி பகவான் எப்படி இருக்கிறார் என்பதை பார்த்து அவர்களுக்கு ஏதாவது கலத்திர தோஷம் இருந்தால் கலத்திர தோஷம் பரிகாரம் செய்துவிட்டுத்தான் அவர்கள் திருமணம் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் 2 தாரமோ அல்லது தாரம் இன்மையோ அல்லது காலதாமதமான திருமணமோ நடைபெறுவதற்கான வாய்ப்புகள். ஆக அவர்களுக்கு கடக லக்னம், கடக ராசியிலே பிறந்தவர்களுக்கு கலத்திர தோஷம் என்பது இருக்கிறது. இந்த லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியாக சனி பகவான் வருகிறார். அவருக்கு சனி பகவானுக்கு அது மூல திருகோண ராசி. ஆகவே ஆயுள் விருத்தி உண்டு, ஆயுளுக்கு எந்த தோஷம் ஏற்படுத்தாது, நீண்ட ஆயுள் உடையவர்கள். ஆனால் பிற்காலத்திலே வாத நோய் அல்லது மூட்டு வலிகள், ஹிருதயத்தில் சிறு கோளாறுகள் ஆகியவை ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். இந்த லக்னத்திற்கு பாக்கியாதிபதியாக குரு பகவான் இருக்கிறார். மீனத்திலே குரு பகவான் நல்ல, அதாவது ஆட்சி பெறக்கூடியது. அதுங்கே தான் சுக்கிரனும் உச்சம் பெறக்கூடியவர். ஆகவே பாக்கியாதிபதியாக குரு பகவான் இருப்பதனால் இந்த கடக லக்னம், கடக ராசியிலே பிறந்தவர்கள் குரு வணக்கம் செய்ய வேண்டும். அதாவது எப்பொழுதுமே குரு பகவானை வணங்க வேண்டும், அல்லது இவர்களை சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு அடிக்கடி வஸ்திரதானம் கொடுப்போது அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவதோ இருக்க வேண்டும். அவ்வாறு அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுபவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கை நிச்சயமாக நன்றாக இருக்கும். வருடத்திற்கு ஒரு முறையாவது அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கோ அல்லது குருவுக்கோ வஸ்திரதானம் கொடுத்து குரு ஹோரையான காலை 6 மணி முதல் 7 மணி வரை, அதாவது வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை, அதற்கு பிறகு பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, அடுத்தது இரவு 8 மணி முதல் 9 மணி வரை, இந்த குரு ஹோரையில் குருடைய ஆசீர்வாதம் அவர்கள் வாங்கினால் நிச்சயமாக இந்த கடகராசி, கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் யோகத்தை அடைவார்கள். திருமண காரியங்களில் இருந்த தடைகளும் நீங்கும், குழந்தை பாக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கி நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த கடகத்திற்கு 10ஆம் இடத்திற்குரியவனும் செவ்வாயாக வருகிறார். செவ்வாய் பூமிக்கு அதிபதி. ஆக வீடு மனை நிறைய வைத்துக் கொள்வார்கள். வீடு மனை வாங்கும் யோகம் இருக்கிறது. அவர்கள் பெயரில் வாங்கலாம், அல்லது அவர்களுடைய குழந்தைகளுடைய பெயரில் வாங்கலாம். அவருடைய மனைவி பெயரில் வாங்கினால் அந்த வீடு நிலைக்காது. ஆகவே குழந்தைகளுடைய பெயரில் வாங்கலாம், அல்லது அவர்கள் பெயரில் வாங்கலாம். அவ்வாறு நீங்கள் வீடு மனை வாங்கினால் அது நிலைத்து இருக்கும், அது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த லக்னத்திற்கு லாபாதிபதியாக சுக்கிரன் வருகிறார். ஆகவே பெண்களால் அதிக லாபம் இருக்கிறது. பெண்களை வசீகரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் பெண்கள் மூலமாக நல்ல வருமானம் இருக்கிறது. இந்த ராசிக்கு லக்னத்திற்கு விரையாதிபதியாக புதன் இருக்கிறார். செலவினங்கள் படிப்புக்காக அதிக செலவினங்கள் ஆகும். செலவினங்கள் ஆனாலும் அதற்குரிய வருமானம் அவர்களுக்கு கிடைக்கும். இந்த கடக லக்னம், கடகராசிலே பிறந்தவர்கள் அவசியம் திங்கட்கிழமை என்று ஏழுமலையானை வணங்க வேண்டும். அடுத்து வியாழக்கிழமை என்று சொல்லிக் கொடுத்த குருவுக்கு, ஆசிரியருக்கு வஸ்திரதானம் செய்ய வேண்டும். இந்த 2 பரிகாரங்களின் மூலமாக இந்த கடகலக்கத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக லக்னத்திற்கு எந்த தேவதைகள் என்பதை பற்றியும், எப்படிப்பட்ட ஆடைகளை அணிவது என்பதை பற்றியும், எந்த லக்னத்திற்கு எப்படி நாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதையும் விரிவாக பார்த்தோம். மேலும் ஒவ்வொரு லக்னத்திலே பிறந்தவர்களும் இந்த வழிபாடுகள் செய்வதன் மூலமாக எல்லா தோஷங்களும் விலகப்பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.
அடுத்து இந்த லக்ன பலன்களை பார்க்கும்போது இதை நீங்கள் ராசிக்கும் பார்க்கலாம். ராசிக்கும் பார்க்கலாம், லக்னத்திற்கும் பார்க்கலாம். லக்னத்திற்கு பிரதானமாக நடக்கும், ராசிக்கு ஒரு 50% நன்றாக நடக்கும். ஆக லக்னத்திற்கும் ராசிக்கும் இந்த பலன்களை நீங்கள் தெரிந்து கொண்டு எப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும், அதாவது எந்தெந்த வழிமுறைகளை நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி கூறினேன். இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த சனி பயிற்சி ஆனாலும் சரி, அல்லது குரு பயிற்சி, அல்லது ராகுகேது பயிற்சி, அல்லது செவ்வாய் பயிற்சி, எந்த பயிற்சி ஆனாலும் சரி, இந்த பயிற்சிகளுக்கெல்லாம் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மேலும் இந்த பரிகாரங்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் சொல்ல பரிகாரங்கள் எப்பொழுதுமே செய்தால் போதுமானது, எந்த தோஷங்களும் ஏற்படுத்தாது. மேலும் வாழ்க்கையில் அனைத்து விதமான சுபங்களையும் பெற்று சந்தோஷத்தை அடைத்து நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான மன வாழ்க்கை, நிம்மதியான படிப்பு, நிம்மதியான தொழில், நிம்மதியான சந்தோஷம் ஆகியவற்றை பெற்று எல்லா வகையிலும் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.